உறவுகளுக்கு அன்பான வணக்கம். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டிலே பலதரப்பட்ட விரிவாக்க செயற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் கடந்த வருடத்திலிருந்து அதிகமாக பாராசூட் முறையில் நெற்றிகையை ஊக்கப்படுத்தக்கூடிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நெற்றிகையினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையாக இந்த முயற்சிகள் இடம்பெற்று வரக்கூடிய நேரத்தில் மண்டூர் விவசாய விரிவாக்கல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் ஒரே நாளில் 3 இடங்களில் 3 அறுவடை விழாக்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் மண்டூர் பிரதேசத்திலே மண்டூர் விவசாய போதனாசிரியர் திரு ஸ்ரீகண்ணன் அவர்களினுடைய தலைமையிலும் அதே போல ராணுவடு விவசாய போதனாசிரியர் திருமதி துஷ்யந்தி ஜதீசன் அவர்களினுடைய தலைமையிலும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கிலசன் அவர்களினுடைய தலைமையிலும் 3 இடங்களில் 3 வயல் விழாக்கள் இடம்பெற்றிருந்தது. பொது பரசுட் முறையில் நடுகை செய்யப்பட்ட வயல் நிலங்களில் பயிர்வெட்டு அளவீடு செய்யப்பட்டு அதனூடாக விளைச்சலும் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நிலத்துக்கேற்ற மண் வளத்திற்கேற்றால் போல் விளைச்சல் இருப்பது வழக்கம். ஆனாலும் சாதாரண விளைச்சலோடு ஒப்பிடுகின்ற போது இந்த பரசுட் முறையில் செய்யப்பட்ட வயல் நிலங்களில் அதிகளவான விளைச்சல் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வலயம் தெற்குக்கு பொறுப்பான உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி சுகன்யா பிரகித் அவர்களும், விசேட அதிதியாக நெற்றிகைக்கான பாடவிதான உத்தியோகத்தர் திருமதி நித்யா நவரூபன் அவர்களும், அதே போல தெற்கு வலய விவசாய போதனாசிரியர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், மண்டூர் பகுதியைச் சேர்ந்த கமநல அமைப்புகளினுடைய உறுப்பினர்கள், அதே போல பிரதேச மட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதே போல விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். பயிர்வெட்டு அளவீடு செய்யப்பட்டதன் அடிப்படையில் சில இடங்களில் 35 மூட்டை வரையில் விளைச்சல் பெறப்பட்டிருந்தது. ஒரு ஏக்கர். மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம், களை நெல் என்று சொல்லப்படக்கூடிய காட்டு வெள்ளாமை அல்லது பன்றி நெல் என்று சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் அதிகளவில் கடந்த போக்கத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நிலங்களில் இந்த அளவுக்கு விளைச்சலை இந்த முறை பெற்றுக்கொள்ள முடிந்தது இந்த பரசுட் முறையினால் என்பதனை விவசாயிகளும் உணர்ந்திருந்தார்கள். அதே போல நன்கு வளமுள்ள மண்ணிலே 48 மூடை வரையில் ஒரு ஏக்கருக்கு விளைச்சல் பெறப்பட்டிருந்தது. எனவே பரசுட் முறையில் நெற்றிகையை மேற்கொள்கின்ற போது அதிகளவான உற்பத்தி செலவை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக 10 கிலோகிராம் விதை நெல் மட்டுமே போதுமானது ஒரு ஏக்கருக்கு. எனவே அங்கே நாங்கள் உற்பத்தி செலவை குறைக்க ஆரம்பிக்கிறோம். அதற்கு பின்னர் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய களை நாசினிகள், பூச்சி நாசினிகள், ஏனைய பங்கச நாசினிகள் இப்படியானவற்றை நாங்கள் பெருமளவுக்கு குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அதிக விளைச்சலையும் குறைந்த உற்பத்தி செலவையும் கொண்டிருப்பதன் காரணமாக அதிகளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய முறையாக இந்த பரசுட் முறை தற்போது விவசாயிகள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறது. எனவே எதிர்வரும் போகங்களில் இன்னும் அதிகமான விவசாயிகள் இந்த பரசுட் முறையில் நெற்றிகையில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் காலங்களில் விவசாய திணைக்களம் அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த பரசுட் முறையிலான நிச்சயிக்கையினை இன்னும் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கும். எனவே இதற்கான முழுமையான முன்னெடுப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் திரு என் பரமேஸ்வரன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் அநேகமான விவசாயிகள் நன்றியை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பரசுட் முறையிலான நெற்றிகை செய்கின்ற போது நாங்கள் இடைவெளி விட்டுத்தான் நாற்றுக்களை நடுகை செய்கிறோம். எனவே கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான இடைவெளி என்பது நன்கு காற்றோட்டத்தையும் அதே போல மண் வளத்திற்கு தேவையான அந்த நுண் காலநிலையும் கொடுக்கிறது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக இங்கே பூச்சிகள் அல்லது ஏனைய பீடைகள் தங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கீழ்மட்டத்தில் அடர்த்தி குறைவு. அது மட்டம் பிடித்தல் என்கின்ற செயற்பாட்டின் மூலமாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குட்டிகளை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு அடியில் இருந்து பெறக்கூடிய நாற்றுக்களின் எண்ணிக்கை அல்லது குட்டிகளின் எண்ணிக்கை அதிகம் காரணமாக அங்கு பெறக்கூடிய நெல்மணிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. அதன் காரணமாக நெல்மணிகள் நன்கு வீரியமாக வருகிறது. அதே போல வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இடைவெளி இருப்பதன் காரணமாக நீண்ட தூரத்திற்கு வேர் வளர்ந்து அங்கிருக்கக்கூடிய பூசணிகளையும் அகத்துறிஞ்சுவதனால் நன்கு பயிர் வளரக்கூடியதாக இருக்கிறது. பெருமளவான விவசாயிகள் எங்களுடைய பகுதியை பொறுத்தவரையில் 2 தடவை மாத்திரமே உரமிட்டிருக்கிறார்கள். அதுவும் குறைந்த அளவில் உரமிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பகுதியில் அரக்குத்தி என்று சொல்லப்படுகின்ற கபில நிற தத்தையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மண்டூர் பகுதி என்று சொல்லலாம். எனவே இந்த முறை பரசுட் முறையில் செய்கை பண்ணிய எவருக்குமே இதுவரையில் அந்த அரக்குத்தி தாக்கம் என்பது அதிக அளவில் பாதிக்கவில்லை அல்லது எந்த வயல் நிலத்திலும் அதற்கான பூச்சி நாசினிகள் தெளிக்கவில்லை என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம். எனவே இந்த முறை நிறைய பேருக்கு இப்போது சாதகமான ஒரு முறையாக மாறி வருகிறது. விவசாயிகள் இதனூடாக நன்மையை பெற்றுக் கொள்ளலாம், அதிக விளைச்சலை பெறலாம், குறைந்த செலவை மட்டுமே அவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்த விவசாயிகள் இதில் ஈடுபாடு காட்டக்கூடியதாக இருக்கும் எதிர்வரும் போகங்களில். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு விவசாய போதனாசிரியர் பிரிவுகளிலும் முன்மாதிரி துண்ட செய்கைகளை அறிமுகப்படுத்தி அதனூடாக விவசாயிகளை ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றி அந்த செய்கை முறையை அறிமுகப்படுத்துவதில் விவசாய திணைக்களம் முன்னின்று செயற்பட்டு வருகிறது. 2025 ஆண்டுக்கான
சிறுபோக நெற்செய்கை கடந்த ஏப்ரல் மாதத்திலே ஆரம்பமாகியிருந்தது. அதிலிருந்து மண்டூர் விவசாய போதனாசிரியர் பிரிவிலே சில இடங்களிலும், அதே போல ராணமடு விவசாய போதனாசிரியர் பிரிவில் சில இடங்களிலும் முன்மாதிரியான விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பெரசூட் முறைக்கான நாற்று தட்டுக்கள் வழங்கப்பட்டு, விதை நெல் வழங்கப்பட்டு, பெரசூட் முறை தொடர்பான விவசாயிகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் வழங்கப்பட்டு, உரிய முறையில் நாற்று தட்டுக்களில் விதைகள் இடப்பட்டு பராமரிக்கப்பட்டு 14 நாட்களுக்கு பின்னர் வயல் நிலத்திலே பெரசூட் முறையில் நடுகை செய்யப்பட்டிருந்தது. எனவே அதனுடைய அறுவடை விழா தான் மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருந்தது.